காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ஒளி ஊட்ட வருகிறார். திருமறையின் ஆதார வசனம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த நாளுக்குரிய முதலாவது தியான பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 வரையிலும் படிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமேன். ஒரு போதகர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருந்த 5 வயது சிறுமியை பார்க்க சென்றிருக்கிறார். இரவு வேளை அறையில் மங்கலான மின்விளக்கு, அறையின் வெளியே பூந்தோட்டத்தில் மிக பிரகாசமான விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அங்கு நின்ற பூக்களும் அழகுடன் காட்சி தந்தன. சிறுமி விளறிப்போன கண்களுடன் மெலிந்து காணப்பட்டாள். எப்போது மரிப்பாளோ என்ற கவலையில் பெற்றோர் துயரத்துடன் காணப்பட்டனர். இந்த போதகர் சென்றதும் சிறுமி, பாஸ்டர் மாமா, அந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது என கூறி பிரகாசமான ஒளியை பார்த்து சிரித்து கொண்டிருந்த காட்சி இன்றும் அந்த பாஸ்டருடைய கண்கள் முன் நிற்கிறதாக எழுதியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கிமு 8ஆம் நூற்றாண்டு ஏசாயாவின் காலம் இஸ்ரவேலின் வாழ்வு இருள் நிறைந்ததாகவே இருந்தது. செல்வ செழிப்புகள் இருந்தும் தேவன் விரும்பாத வாழ்வு அந்த மக்கள் வாழ்ந்தனர். ஒளியாம் தேவனுக்கு இடமில்லை. இந்த சூழ்நிலையில் திடீரென ஓர் ஒளி உதயமாயிற்று என்கிறார் தீர்க்கதரிசி ஏசாயா 9வது அதிகாரம் வசனம் 2 மூலமாக. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி அழகாக நாம் வாசிக்க முடிகிறது. இது அவர்கள் அகவாழ்வையும் அறவாழ்வையும் ஒளிர செய்வதால் நாமே ஒளிமயமாகி விடுவோம், மகிழ்ச்சி நிலவும் என்கிறார் வசனம் 3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்று அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒளி தர உதிக்கும் குழந்தையின் நாமங்கள் அவர் குணாதிசயங்களை விளக்குவதாக அமைந்துள்ளன. ஏசாயா 9:6. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் வாழும் உலகம் இன்று செல்வ செழிப்பும் நாகரீக வளர்ச்சியும் கல்வி அறிவு பெருக்கமும் ஒருபுறம் வளர்ந்திருக்க, மறுபுறம் ஏழைகளின் பெருக்கமும் அறிவீன செயல்களின் அதிர்ச்சியும் மனித உள்ளங்களில் அமைதியற்ற தன்மையும் குடும்பத்திலே முறிவுகளும் மனிதன் அழிக்கும் மிருக குணமுமே அநேகமாக நிறைந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். இந்நிலையில் மகிழ்ச்சி வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? நிறைவுடன் வாழ வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான், நமக்காக பிறந்த
அற்புத பாலகனுக்கு நம் வாழ்வில் இடம் தருவதே அவர் சமாதானம் தருவார், ஆலோசனை தருவார், நிச்சயமாகவே உங்களை ஒளிர்விப்பார். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மீகா 5வது அதிகாரம் வசனம் 4 அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் என்று மீகா 5வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரையிலும் படிப்போம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் என்று சொல்லி ஆசீர்வாத வார்த்தைகளால் அலங்கரித்திருக்கிறார். கிமு 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் வரிசையில் மீகாவும் மிக முக்கியமானவர். அந்த காலம் இருந்த சமுதாய மார்க்க சீர்கேடுகளை சுட்டிக்காட்டினார். இந்த சீர்கேடுகளில் நிலைத்திருந்தால் வரவிருக்கும் பெரிய அழிவு, அடிமைத்தனம் இவற்றை கூறியதோடு மேசியாவாம் மீட்பரின் தோற்றத்தினையும் எடுத்துரைத்தார். வருகிறவர் யாரென்றால், வருகிறவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, வருகிறவர் அனைவருக்கும் மெசியா. மலை சிகரங்கள் தூர பார்வைக்கு ஒன்று போல் காட்சி தரும். ஆனால் மலை ஏறப்போகும்போது ஓர் சிறிய உச்சி தென்படும். அதில் ஏறி நின்றால் அடுத்த சிகர உச்சி தென்படும். இவ்வாறு பல உச்சிகளை தாண்டிய பின்னரே இறுதி சிகரத்தை எட்ட முடியும். திருக்குமாரனின் வருகை ஆதியாக முதலே பல நூற்றாண்டுகளாக அறிவிக்கப்பட்டது. காலங்கள் செல்ல செல்ல திரு வருகை பற்றிய கூற்றும் முன்னேற்றம் அடைந்தே வந்தது. கிமு 8ஆம் நூற்றாண்டு அடைய வெளிப்பாடுகள் கூடுதல் தெளிவுடன் இருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. மீகா 5வது அதிகாரம் வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அருமையானவர்களே, நீங்கள் வாழுகிற தேசம், நீங்கள் வாழுகிற ஊர், அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற ஒரு கம்பெனி, அது ஒரு மிகவும் சிறியதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே இருப்பதனால் நீங்கள் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உங்களுக்குள்ளே உதித்திருக்கிறார். அது ஒரு பாலகனாக, ஒரு மேசியாவாக, இயேசு கிறிஸ்துவாக உங்கள் உள்ளங்களை உதித்திருப்பதால் அந்த இடத்திலே அவர் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் நாட்களிலே உங்களை ஆளப்போகிறார். அருமையானவர்களே, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் அந்த தேசத்தை, அந்த கம்பெனியை, அந்த கிராமத்தை அவர் மேய்த்து கொண்டிருப்பார். ஆகையால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தும் மகிமைப்படுவார் என்று எழுதியிருக்கிற வசனத்தை போல நிச்சயமாகவே நீங்கள் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் வாழுவீர்கள். கர்த்தருடைய தேவனுடைய தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் அவர் மேய்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாகவே தேவகுமாரனுடைய வருகை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய உரையிலே மேசியா பிறக்கும் இடம், அவர் செய்யவிருக்கும் பணி, அவர் யூதருக்கு மட்டுமன்று பூமியின் எல்லை எங்கும் உள்ளவராலும் மகிழ்ப்படுவார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பெத்லகேம் எருசலேம் நகருக்கு தெற்கே 5 மைல் தொலைவில் இருந்த ஒரு சிறிய ஊர். ராகேல் அடக்கம் பண்ணப்பட்ட இடம். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் செய்ததும் இங்குதான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே படிக்கிறோம். இயேசுவின் பெற்றோரின் சொந்த ஊர். ஆகவே இயேசுவின் பெற்றோர் கொடி மதிப்பு எழுத இங்கு வந்தபோதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அருமையானவர்களே, நம் இரட்சகர் இயேசுநாதனின் பிறப்பு ஒரு திடீர் நிகழ்வு அல்ல. பல காலமாக தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்பட்டு இறுதியிலேயே இயேசுநாதர் வந்தார். வந்தவரின் திருப்பெயரை தாங்கி நிற்கும் நாம் அவர் ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் பூரணமாக நம்மை அர்ப்பணித்துள்ளோமா? சிந்தித்து பார்ப்போம். அவர் நிலைத்திருப்பவர். ஆகவே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். சிந்தனைக்காக அனைத்துலகிற்கும் அவரே மெசியா. சிந்தனைக்காக ஒளி பிறக்க இருள் அகலும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மன மகிழ்ச்சியான ஒரு காலை வேளை எங்களுக்கு ஆசீர்வாத வசனங்களாலே எங்களை அலங்கரித்திரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அந்த தேசத்திலே வந்து பாலகனாக பிறந்தீரே.
அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீரே. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளை பங்கிட்டுக் கொள்கிறதில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்ந்தார்களே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற, மகிழ்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் உண்டு ஆண்டவரே. நிறைவுடன் வாழ ஒரே ஒரு வழிதான், அது நீங்க அப்பா. எங்களுக்காக பிறந்த அற்புத பாலகனுக்கு எங்களுடைய வாழ்வில் இடம் தருவதே நீ சமாதானம் தருகிற தேவன், ஆலோசனை தருகிற தேவன், எங்களை ஒளிர செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு ஸ்தோத்திரம். சிறியதாக இருக்கிறோமே, யாருக்கும் ஆண்டவரை புலப்படாமல் இருக்கிறோமே, எங்களை யாரும் மதிக்கவில்லை என்று சொல்லி யாராவது சிந்தித்துக் கொண்டிருப்பாரானால் அவருடைய இருதயத்திலே நீர் பிரகாசிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒளியை ஒருமுறை கூட ஒளிர செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒளி ஊட்டப்பட்ட வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.